மக்களே, ரொம்ப நாள் கழித்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். பெட்ரோல் பங்க் வந்துட்டோம், டேங்க் ஃபில் பண்ணணும். நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். வால்பாறைக்குள்ள வந்து இ-பாஸ் வேணும். எலிஃபென்ட் கிராசிங் ஜோன். The first hairpin brand. தட்டியிருப்பான். அவன் வந்து தப்பா, நம்ம வந்து தப்பான்னு தெரியலையே. என்னது இது? சம்பவம் ஆக்சிடென்ட்டா? ஆமாம், மூவ் ஆகாது. இல்லை, அது நகரவே இல்லை. முடிஞ்சு. ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஷிக்ரா ஆன் வீல்ஸ். நான் உங்கள் பிரவீன் குமார். நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்ப நாளாக நம்ம வந்து பைக் வீடியோஸ் வந்து போடவே இல்லை, பைக் ரைட்ஸை பற்றி போடவே இல்லை. ஸோ இந்த 2026 இதுதான் நான் ஃபஸ்ட்டு ரைடு பைக் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ 2 மாதமாக நம்ம வீஸ்டம் சும்மா கிடப்பிலேயே கிடந்துச்சு, வீட்லேயே இருந்துச்சு, எங்கேயுமே எடுத்துகிட்டு நான் போகல. நடுவில் என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தையோட காது குத்துக்கு வந்து திருப்பூருக்கு போயிருந்தேன். ஸோ அதுதான் என் பைக்கை எடுத்துகிட்டு போனது இந்த வருஷத்தில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு ரைடு இன்றைக்கி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர் டு வால்பாறை. ஸோ இந்த கோயம்புத்தூர் டு வால்பாறை எங்கெல்லாம் போக போகிறோம், என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ரைடில் வந்து நானும் ஸ்வேதாவும் தான் பைக்கில் போயிட்டே இருப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பைக் போகுது. ஸோ நான் நம்மளோட சுசுகி வீஸ்டாம் 250 XXO, அப்படியே நான் என்னோடய தம்பியோட KTM அட்வென்ச்சர் 390, இந்த 2 வண்டியும் இந்த ரைடுக்கு போகுது. சரி, கோயம்புத்தூர் டு வால்பாறை வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக 1 டே ட்ரிப்பில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால கோயம்புத்தூர் டு வால்பாறை வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வால்பாறை ட்ரிப்பில் என்னெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம், என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது வீடியோவில் போக பார்த்துக்கலாம். சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட்டை ஒன்றா உங்கள்கிட்ட வந்து சேரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கோயம்புத்தூர் டு வால்பாறை ஷிக்ரா ஆன் வீல்ஸ். ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும், அப்போ தான் செட் ஆகும். பாய், பார்க்கலாம். ஸோ நம்மளோட பைக் பயணம் ஆரம்பிக்க போகிறோங்க. இந்த பயணமில் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, நம்ம போயிட்டு என்னோடய அம்மாவோட வீடு இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே தம்பி இருப்பான். ஸோ அவனையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம வால்பாறை போகிறோம். ஆதிரப்பள்ளி ரூட்டு வந்து இன்றைக்கி போக முடியுமான்னு தெரில. அது காரணம் என்னென்னா, அவன் வண்டியில் வந்து மிரர்லாம் போனால் வந்து அங்கே ஃபைனு கேரளா ஸ்டேட்டில். ஸோ லெட்ஸ் சி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 வருஷம் கழித்து நான் சோலோ ட்ரிப் போகிறேன். அதாவது இந்த 10 வருஷத்தில் நான் வந்து சோலோ ட்ரிப் போனதே இல்லை. ஸ்வேதா என் கூட இருப்பாங்க, பின்னாடி உட்காந்து ஏதாவது ஒன்று பேசிகிட்டே வந்துட்டுருப்பாங்க. அது இல்லாமல் போகிறது வந்து எனக்கு அது இப்போது எப்படி செட் ஆகணும்னு தெரில. பட் ஆனால் என்ன, இன்றைக்கி அதான் தனியாக தான் போகணும். வாங்க பார்ப்போம். எனக்கு ஆனால் மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஸ்வேதா இல்லாமல் போகிறது. அவ்வளோதான், வீட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டோம், அவனும் வண்டி எடுத்துட்டான், முன்னாடி வந்துட்டுருக்கான். ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா, பங்குக்கு போய் பெட்ரோல் அடிக்கணுங்க. டேங்க் ஃபுல் பண்ணோம். டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு ட்ரிப்பு 0வில் போட்டு, ஸோ அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்தோன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி போவோம். பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பாரத் பெட்ரோலியம். இவங்ககிட்ட ஸ்பீடு இருக்காது, நார்மல் தான் இருக்கும். அது ஒன்று தான். ஆமாம், எங்கே? அப்போ அங்கே போய்க்கலாம். இல்லை, உன் வண்டியில் நேற்று 100 தானே அடிச்சிருந்த. அப்பாடா, இந்த பங்கில் வேணாம், ராடே ரோடு பங்கில் அடிச்சுக்கலான்ட்டான். ரைட்டு, அவன் வண்டியில் இப்போ நேற்று ஃபியூல் கம்மியாக இருக்கிறனால தான் இங்கே விட்டு போகலான்னு நினச்சேன். மக்களே, ரொம்ப நாள் கழித்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். என்ன, இந்த கோயம்புத்தூர் டிராஃபிக்கு என்ன தான் பானம் கட்டி என்ன கட்டினாலும் டிராஃபிக்கு அப்படி ஒரு டிராஃபிக்கு. பெட்ரோல் பங்க் வந்துட்டோம், டேங்க் ஃபில் பண்ணோம்.
டேங்க் ஃபில் பண்ணும். ஸோ நார்மல் தான் அடிக்கிறோம். E20 போகும்போது 8.5 லிட்டரு. இப்போ ஏற்கனவே பெட்ரோல் இருந்திருக்கு போல உள்ள. போதுண்ணா ஏறிச்சு, அவ்வளோதான். 9 லிட்ரு. அண்ணன் தகட்ட அடிச்சிட்டாப்ல. பாக்கி 3 லிட்டரு இருந்திருக்கு உள்ளே. ஆயிடுச்சு. மொத்தமாக எவ்வளோ? 911. ஸோ டோட்டலாக 911 ருபீஸ்க்கு அடிச்சிருக்கோம். கேடிஎம்முக்கு எவ்வளோ ஃபுல் டேங்க்கு பார்ப்போம். 900. ஏற்கனவே 3 லிட்டரு இருந்திருக்கு போல் வண்டியில். நான் போய்கிட்டே இருக்குது. 12.87. 13 லிட்ரு. 13 லிட்ரு டேங்க் கெப்பாசிட்டி. ஓகே. 15 ஆல்ரெடி. 1 லிட்டர் 1.5 லிட்டர் இருந்திருக்கும். அப்படியா? ஸோ கேடிஎம்முக்கு 13 லிட்டரு பிடிச்சி 1318 ரூபா. நம்மளுக்கு வந்து 9 லிட்ரு 911 ருபீஸ். என்னம்மா? எங்களுக்கு மட்டும்தான் யூடியூப்பில் போடுவோம். நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். நீங்கள் தெரியுறீங்களா இப்போது? ஹாய் சொல்லிடுங்க. சரி வரேன், பாய். போகலாமா? இல்லை மொத்தமாக 2400 நேற்று வாஷ் விட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே செலவாகிருக்கு. ஸோ ரைடில் எவ்வளோதான் செலவாகுதுங்கிறத இந்த டைமை வந்து ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மைண்டில் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஓவராலாக இப்போ என்னோடய வண்டியும் சரி அவனோட வண்டியும் சரி சேர்த்து இவ்வளோ செலவாகிருக்கு. இனி அடுத்தது வந்து வால்பாறைக்கு போகும்போது டோக்கன், தென் மத்தியானம் லஞ்சு, இந்த மாதிரியான செலவுகள் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். விஷயம் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் நம்மளுக்கு டைம் ஆகிடுது. சரி அது ஓகே. இப்போ நம்ம வந்து உக்கடை ரோட்டில் போயிட்டுருக்கோம். உக்கடை வந்துட்டோம். உக்கடத்துலேருந்து ரைட் எடுக்கணும். இப்போ நம்ம பொதுவாக இங்கே சரியான டிராஃபிக்காக இருக்கும். என்னதான் மேலே பாலம் கட்டினாலும் சரி, அங்கே வண்டி போய் இறங்கினாலும் சரி, இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் இங்கே சரியான டிராஃபிக் தான். இன்னொன்று இந்த பாலத்துக்கு கீழே தான் பஸ் ஸ்டாண்டுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த டிராஃபிக்கோட நிலைமைகள் இருக்க தான் செய்யும். பின்னாடி வந்து ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அவனையும் அங்கே போனாவன் வந்துருக்கான். ஓகே பரவாயில்ல. இப்போ தாங்க ஆக்சுவலாக வந்து ட்ரிப்பு பி வந்து செட் பண்ணாமே ஓடிட்டு இருந்தேன். இப்போ வந்து ட்ரிப் பி வந்து செட் பண்ணியாச்சு. எனக்கே தெரியும் ஒரு 38 to 39 கொடுக்கும் லாங்கில். ஹில்ஸ் ஏறினோன்னா ஒரு 35, 36 அந்த மாதிரி கொடுக்கும். எதுக்கும் நான் இப்போ வாயால் சொல்கிறேன்ல, உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே பண்ணுற கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இது நம்ம வண்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இனி ஹைவே எடுக்கலை, இனிமேல் தான் ஹைவே எடுக்கணும். ஸோ ஹைவே எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது கிளியராக தெரியும். ஸோ சுந்தராபுரம் தாண்டியாச்சு. சுந்தராபுரம் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்னம் காலேஜ் கிட்ட போகிறோம். ரத்னம் காலேஜுக்கு அப்புறம் கற்பகம் காலேஜ் வரும். ஸோ இந்த 2 காலேஜும் வந்து இந்த பாலம் ஏறி இறங்கினதுக்கப்புறம் வரும். ஓகே, ரத்னம் காலேஜ் தாண்டியாச்சுங்க. ஈச்சனாடியோட மேம்பாலம் ஈச்சனாடி வந்தாச்சு. இந்த பாலத்துக்கு கீழே கோவில் இருக்கும். இந்த பிரிட்ஜோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிக்னல் இருக்கும். சிக்னலில் வந்து கற்பகம் காலேஜோட என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ எப்படி வந்துட்டோங்க. இந்த சிக்னலுக்கு அப்புறம் ஃபுல்லாக ஹைவே தான். ஸோ நல்லா இருக்கும். அவ்வளோ சிக்னல் வந்தாச்சுங்க. 100 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். 100 செகண்டு சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஜம்முன்னு போகலாம். ஸோ 3.4 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப்புக்கு அப்புறம் ஆயிருக்கு. ஸோ 41 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ். இல்லை என்னென்னா ஃபியூல் இண்டக்டரா இல்லை அந்த விஷயமா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம வண்டி வந்து ஸ்டாப் பண்ணாலோ
இல்லை ஸ்டாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுது. எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. நான் பயங்கரமாக எனக்கு இந்த வண்டிலையும் சரி நம்ம கார்லேயும் சரி அதை நான் ஃபீல் பண்ணுவேங்க. ஓகே, சிட்டி டிராஃபிக் சட்டங்களை கேட்டு நீங்கள் அப்படியே இந்த பொள்ளாச்சி மாதிரியான ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா, அதாவது இந்த டவுனை தாண்டி உள்ளே விட மாட்டாங்க. எத்தனை ஆடு பாருங்க முன்னாடி. அடே என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க, பிரியாணிக்கா எங்கடா போகிறீங்க கைஸ்? இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து 41 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. ஸோ பொள்ளாச்சி தாண்டியாச்சு, வால்பாறை போகிற வழியில் வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆலையார் போகணும், ஆலையாருக்கு அப்புறம் வால்பாறை போவோம். சுற்றி மரம் தாங்க, சுற்றி மரம் தான் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு இடத்துலையுமே மரம் தான் ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா தென்னந்தோட்டம்லாம் இருக்கும். தென்னந்தோட்டத்தில் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி, தென்னந்தோட்டத்துக்குள்ளே ரைடு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நானும் ஸ்வேஸாக வந்தால் எப்போவுமே இந்த கடையில் சாப்பிடுவோம். இப்போது நானும் சஞ்சு தான் வந்திருக்கோம். அதெல்லாம் மத்தியானம் ஆகலை, மணி இப்போ தான் ஒரு 10:40 ஆகிருக்கு. இல்லை எப்படி இருக்குன்னு யாருமே இல்லை. ஃபுல் கிராமத்துக்குள்ளே பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர்ஸான ஒரு ரைடு இதுக்கப்புறம் காத்திருக்கு. இப்போ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடு. அவ்வளோ ஸ்பீடாக போகவும் தேவையில்லை. ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாலியாக போகலாம், மெதுவாக ஜாலியாக போகலாம். இந்த வால்பாறை ரோடில் எனக்கு நம்ம வீஸ்டாமுக்கும் அந்த வால்பாறை ரோடுக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கும் பயங்கரமான சிங்க் இருக்குது. அது என்னென்னா, நான் 2025 ஜனவரி மாதம் வந்து நம்ம புல்லெட்டு வந்து சர்வீஸ்லேருந்து எட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு அந்த வால்பாறை ஏறினேன். ஏற போகும்போது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சுசுகி வீஸ்டாம் 250 SX பார்த்தேன். ஒருத்தங்க கேரளாலேருந்து வந்திருந்தாங்க வித்து அவங்களோட பிள்ளையனோட வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்த்த உடனே கண்ணுக்கு அப்படியே அட்ராக்ட் ஆகி அப்படியே எனக்கு அப்படியே என்னடா வண்டி செம்மையாக இருக்கே, சுசுகிலேருந்து இப்படி ஒரு வண்டி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்டேனே, நான் எப்படிங்க வண்டி எப்படி இருக்கும், நல்லா இருக்கா அப்படிங்கிற போகும்போது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட் பண்ணால் 3 மாதம் கழித்து நானும் இந்த வண்டி வாங்கிட்டேன். இந்த வண்டி வாங்கிட்டு நான் ஒரு 2 வாட்டி இந்த வால்பாறை வந்துட்டேன். ஆனால் வந்து என்னால் வந்து வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல, போஸ்ட்டும் பண்ண முடியல, சம் அதர் ரீசன்ஸ். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து சூப்பராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு ரீசன். இந்த வால்பாறை போகிற வழியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம சுசுகி வீஸ்டாம் 250 SX பார்த்தது. வண்டி லான்ச் ஆகி ரொம்ப வருஷம் ஆனாலும் நான் ஃபஸ்ட்டு ரோட்டில் பார்த்தது அன்றைக்கி தான். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஏர்பின் பெண்ட் இருக்கு இல்லையா, அந்த வால்பாறையோட ஏர்பின் பெண்டு, அந்த வால்பாறையோட ஹேர்பின் பெண்டில் தான் நம்மளோட ஷிக்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அந்த ஹேர்பின் பெண்ட்லேருந்து தான் எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு பார்த்து சொன்னது வந்து ஸ்வேதா தான். அதை பார்த்துட்டு ஷிக்ரான்னு ஒரு பேர் இருக்குது பாரு அப்படின்னாங்க. பார்க்கும்போது அந்த சவுண்டே சூப்பராக இருந்துச்சு, ஷிக்ரா அப்படிங்கிற ஒரு சவுண்டு பார்த்து நல்லா இருந்துச்சு. அந்த பேர் அப்படியே மைண்ட்லேயே இருந்துச்சு, முணுமுணுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த பேரே வச்சிடலாம் நம்ம யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லி வச்சது தான் ஷிக்ரா ஆன் வீல்ஸ். அந்த ஷிக்ரா ஆன் வீல்ஸுமே ஸ்வேஸாக தான் வச்சாங்க. ஷிக்ரா ரைடர், ஷிக்ரா விலாகர் அப்படின்னு சொல்லிலாம் வைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஸ்வேஸாக சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து பைக்கு வண்டி ட்ராவல் தானே பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ராவல் எல்லாமே வந்து அந்த வீல்ஸில் தான் நடக்கும். காராக இருந்தாலும் வீல்ஸ் தான், பைக்கு வீல்ஸ் தான், பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே. ஸோ அதனால் வந்து அந்த வீல்ஸ் வந்து ஒரு ட்ராவலில் ஒரு முக்கியமான அங்கத்தை இது பண்ணுறதுனால ஷிக்ரா ஆன் வீல்ஸ் அப்படின்னு போட்டோம். ஷிக்ராஸ் வந்து நானும் ஸ்வேதாவும் அப்புறம் நம்மளோட ரைடர்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே ஷிக்ரா தான். இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ரோடு வரும். இதே மாதிரியான ஃபுல்லாக மரங்கள் கவர் பண்ண ஒரு சாலை மாதிரி ஒன்று இருக்கும். சூப்பராகவே இருக்கும் பாருங்கள். அது ஃபாரஸ்டர்ஸ் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. அனிமல்ஸ் ஏதாச்சும் வருமா வராதாங்கிறதுக்காக ஒரு ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. இப்போது அவங்களையும் பார்க்க முடியுது, வண்டிகள்லாம், ஃபாரஸ்ட் வண்டிகள்லாம். நான் சொன்னேன்ல, அங்கே பாருங்கள், ரொம்ப சாலிடாக சூப்பரான ஒரு ரோடுங்க, ரொம்ப சூப்பரான ரோடு பாருங்கள். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரோடு.
அக்கா 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 வண்டியை வேகமாக ஓட்ட மனசே வர மாட்டேங்குது இந்த மாதிரி ரோடில். அப்படியே மெல்லமாக அப்படியே ஜாலியாக போகலான்னு தோணுது. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. எப்படா இருக்கு ரோடு? ரோடு எப்படி இருக்கு? ரோடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? வந்தாச்சு 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 வந்தாச்சு. ஸோ ஆலையார் டேம். ஆலையார் டேமோட வியூவை பயங்கர என்ஜாய் பண்ணியாச்சு கைஸ். அங்கே அதுக்கப்புறம் அங்கே தண்ணி நல்லா ஃபோர்ஸாக தான் வருது. குளிக்கிறவங்களும் வந்து பயங்கரமாக குளிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போக 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 க்ரௌட் அதிகமாகிடும். க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு போகிறதே கொஞ்சம் ரிஸ்க் ஆகிரும் போய் ஆலையாரில் குளிக்கிறது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆலையாரில் போய் குளிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. நம்ம வால்பாறை போகிறோம். சரி வாங்க வால்பாறை ஆரம்பிக்கலாம் மறுபடியும் பயணத்தை. ஸோ ஆலையார்லேருந்து இப்போ வால்பாறை போயிட்டுருக்கோம். மறுபடியும் ஒரு நடலான ஒரு இடத்துக்குள்ளே வந்தாச்சு. வா, என்ன தான் பயங்கர சூடாக இருந்தாலும் இந்த நிழலுக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அமைதி இருக்குது. ஆக்சுவலாக அங்கே தான் வந்து மீன் வந்து டேம்லேருந்து மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மீனெல்லாம் கொண்டு வந்து அங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. அங்கே தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மீனை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த மீனை வெட்டி ஃப்ரை பண்ணி அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க. ஜாலியாக உட்காந்து டேம் மீன்களை சாப்பிடலாம். நான் பொதுவாக டேம் மீன் அதிகமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு கடல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். நான் மட்டும் இல்லை, ஸ்வேஸ்தாக்கு சுத்தமாகவே டேம் மீன் வந்து ஆகாது. ஸோ நாங்கள் 2 பேர் கடல் மீனே கொஞ்ச நாளாக சாப்பிட்டு இல்லை. டேம் மீன் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் சாப்பிடுவேன், ரொம்ப பிடிக்காது. ஸோ பார்க்கு, ஆலையார் டேமோட பார்க்கு வா சூப்பராக இருக்குது. காலையில் இங்கே வந்துட்டாங்கன்னா வால்பாறை போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னா காலையில் வந்துட்டு காரில் வரவங்களுக்கு இன்னும் ஜம்முன்னு இருக்கும். அது காரணம் என்னென்னா, காரில் வந்துட்டு ஆலையார் டேமில் ஒரு குளியலை போட்டு நல்ல ஒரு மீன் ஃப்ரைலாம் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் அங்கேருந்து கார் எடுத்தீங்கன்னா ஜம்முன்னு அப்படியே வால்பாறை வரலாம். குட்டீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா குட்டீஸில் கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாட விட்டு, தண்ணியில் விளையாட விட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட உட்காந்து மீன் ஃப்ரைலாம் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே வண்டிகளை எடுத்தோன்னா ஜம்முன்னு போகலாம் வால்பாறைக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்மளோட செக் போஸ்ட் வந்துட்டோம். ஸோ செக் போஸ்ட்டில் இப்போ எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்ப்போம். தெரியும். இ பாஸ் இல்லை, எடுக்கணுமா? பின்னாடி வண்டி பின்னாடி போட்டு வரோம். இ பாஸ் போட்டு ஆ, ஆன்லைனில் தானே? ஆன்லைன். ஓகே வர. ஸோ வண்டி இ பாஸ் போட சொல்லிட்டாங்க. இது எப்போ ரூல்ஸ் வந்துச்சு இ பாஸு தெரியலையே.